Daily. Taste the Daily. 2024 குரு பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடக்கப்படுகிறது. பொதுவாகவே 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் குரு இருக்கும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல சுப பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லவைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய சுப கிரகமான குரு கடினமான ஒரு சூழ்நிலைகளில் 6, 8, 12 போன்ற இடங்களில் வந்தாலும் கூட பெரிய கஷ்டங்களை தரமாட்டார் என்பதுதான் உண்மை. தற்போது 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக என்ன பலன்களை இந்த 2024 குரு பெயர்ச்சி தரப்போகிறது என்பதை பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நன்மைகள், திருப்பங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் அமைஞ்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 4 கிரகங்களும் இப்போது மிக நல்ல அமைப்பில் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. குரு ஏற்கனவே இருந்த ராசியில் இருந்த நிலைமை மாதிரி இப்போது தனவரவை பண லாபத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். அதை போலவே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மாறக்கூடிய லாப சனி என்கின்ற 11ஆம் இடத்து சனி அமைப்பு இருக்கிறது. 6, 12ஆம் இடங்கள் அச்சுக்களில் தான் 18 வருஷங்களுக்கு ஒரு முறை நல்ல பலன்களை கொடுப்பாங்க ராகு கேதுக்கள். அதுவும் அப்படியே இப்போ 12, 6 போன்ற இடங்களில் இருக்குது. ஆக என்ன, 12 ராசிகள்லேயே முதன்மை ராசி மேஷம் என்பதைப் போலவே இப்பொழுது முதன்மையான ராசி பலன்களும் மேஷராசிக்காரங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குது. ஆக மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி லாபங்கள், பணவரவுகள், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை, வாக்கு பலிக்கக்கூடிய தன்மை, எல்லா நிலையிலையும் அவர் சொல்லிட்டார்ப்பா அதை செஞ்சிடலாம் அப்படின்ற அளவிற்கு உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். ஒரு கிரகம் பலன் கொடுக்கறது இல்லைங்க. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்களையும் பார்த்துக்கணும். 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் ராகு கேதுக்கள் கிட்டத்தட்ட ஒற்றை கிரகமாக கருதப்பட வேண்டும். அப்போ அந்த 9 கிரகங்களில் பெரும்பாலான வருட கிரகங்கள் ஒருவருக்கு நல்லவைகளை செய்கிறதோ அவர்களுக்கு கோச்சார அடிப்படையில் நல்ல பலன்கள் இருக்கும். தசாபக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் கடினமான பலன்கள் இருந்தாலும் கூட இந்த கோச்சாரம் ஓரளவிற்கு அதை தணிக்கக்கூடிய செயல்களை செய்யும் என்பதால் இப்பொழுது 11ஆம் இடத்தில் சனி, 2ஆம் இடத்தில் குரு, 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் என்பது மேஷராசிக்காரர்களுக்கு பிரமாதமான அமைப்பு. ஐயா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலிப பருவத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் போன்ற குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை, நீங்கள் யாரை விருப்பப்பட்டீர்களோ அவர்களையே அப்படியே மங்களகரமாக கைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் இளைய பருவத்து மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. பெரியவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சிறுவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய, இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு 2, 3 வருஷமாகவே மங்கள விஷயங்கள் நடக்கவே இல்லை, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி பார்த்துட்டு இருக்கேன், அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவும் சரியாக அமையலை, இது எல்லாமே இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள்ள திருமண உறுதி அமைப்புகள், அதைவிட மேலாக திருமணமே நடத்தி காக்கக்கூடிய தன்மை, குடும்பம் அமையக்கூடிய தன்மை, எல்லா நிலைகளிலேயும் பணவரவு, வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் முன்னேற்றமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய சுய தொழில் செய்யக்கூடிய வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி நல்ல விதமான தனலாபத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. வேலை அமைப்புகளில் இது வரைக்கும் சங்கடங்கள், ஒரு பதவி உயர்வு கிடைக்கல, ஒரு சம்பள உயர்வு கிடைக்கல, நல்ல வேலையே கிடைக்கலங்க, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கல, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரியான ஒரு பொருத்தமில்லாத துறைகளில் இருந்து கொண்டிருந்த இளைய பருவத்தினருக்கு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதிலேயே நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய 2, 6, 10ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய மிக யோக பலன்கள் இப்போது நடக்கும். 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். கடந்த 1 வருஷமாகவே பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் தோற்று போனவர்கள், ஃபேஸ்புக்கில் பணம் விட்டுட்டேன், யூடியூப்பில் பணம் விட்டுட்டேன், இன்ஸ்டாகிராமில் பணம் விட்டுட்டேன், யாரோ ஒருத்தர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் இல்லாதவர் சும்மா ஒரு உதவி செய்ய போக அதில் ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சு, பண நஷ்டம் வந்துருச்சு என்பது போன்ற தொழில் அமைப்புகள், நட்பு வட்டாரங்கள், குடும்ப வட்டாரங்களில் பணத்தை இழந்தவர்கள், நஷ்டப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணம் அப்படியே நேர்மையான வகையில் திரும்பி கொடுக்கப்படக்கூடிய இந்த 6 மாதத்திற்குள் பண வரவுகள் நிறைவாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் நன்மையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றம் நிறைந்த குரு பயிற்சியாக மேஷராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி இருக்கும். திருமணமான பெண்களுக்கு கணவர், குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய தன்மை, முக்கியமாக குழந்தைகளுடைய படிப்பை பற்றி கவலைகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு யார் வாழ்க்கை துணைவர் என்பது போன்ற அறிமுகம் காட்டக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்குது. வெளிநாடு போகணும், 8ஆம் இடம் கொஞ்சம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறனால தூர இடங்களுக்கு போக வேண்டும், பயணத்தின் மூலமாக நன்மைகள் அடைய வேண்டும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், ஒரு வெளி மாநிலத்தில் போய் ஏதேனும் ஒரு சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய, உங்களை நம்பி உங்களுடைய பெற்றோர்கள் தூர இடங்களுக்கு அனுப்பக்கூடிய மிகச்சிறப்பான மாற்றங்கள் நிறைந்த அற்புதமான குரு பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த குரு பெயர்ச்சி.
ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நல்ல இடத்தில் இருந்து வந்த, அதாவது 12ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் விரயங்களை கொடுத்தாலும் கூட அற்புதமான செலவுகளை கொடுத்து அதற்கேற்றாற்போல் ஒரு விரயங்களை கொடுத்து வந்திருந்த இந்த குரு பகவான் இப்போது ராசியிலேயே வந்து அமரப்போவது ஒரு நல்ல நிலைமை. பொதுவாக 12ஆம் இடமும் நல்ல இடம் இல்லை, 1ஆம் இடமும் நல்ல இடம் இல்லை, ஜன்மகுரு என்கின்ற ஒரு அமைப்பை சொன்னாலும் கூட ஒரு ராசியில் ஒளி பொருந்திய கிரகம் ஒன்று வந்து அமருவது, அதுவும் உங்களுடைய சுக்கிரனுடைய வீட்டில் வந்து அமருவது மிகப்பெரிய ஒரு யோக பலன். ஜென்ம குருவாச்சே, இந்த மாதிரியான ஏதாவது கெட்ட பலன்கள் நடக்குமா, அல்லது இந்த மாதிரியான பழைய விளக்க நூல்கள் சொல்லுகிறதே, அல்லது வேறு ஒரு பயிற்சி அமைப்புகளில் படிக்கும் போதும் கேட்கும் போதும் ஒரு மாதிரியாக பயமுறுத்தப்படுகின்ற பலன்கள் சொல்லப்படுகிறதே என்று கேட்டீர்களே. ஆனால் ஜென்ம குரு, அதாவது ஒரு சுபரின் வீட்டில் வந்திருக்கின்ற இன்னொரு சுபரான குரு கண்டிப்பாக கெடுபலன்களே செய்ய மாட்டார் என்பதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கும். இன்னொன்று சொல்லிடணும், குருவின் இருப்பை விட குருவின் பார்வை பலம் மிகப்பெரிய ஒரு யோக பலன். ஆக இப்பொழுது 5, 7, 9 என்கின்ற ஒரு அற்புதமான திரிகோண அமைப்புகளோடு இந்த குரு சம்பந்தப்படுவதால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தவர்களுக்கு, ஒரு சிறிய குழந்தைகள் அப்படி ஒன்றும் வயதிற்கேற்றார் போல இல்லை, ஒரு நடக்கலை, ஒரு பேசலை, அதற்கான மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகளும், புத்திர பாக்கியமே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அதற்கான புத்திர பாக்கிய அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமையும். இன்னொன்றையும் கூடுதலாக சொல்லிடலாம், 7ஆம் இடம் என்பது நட்பு, கூட்டு முயற்சி, மனைவி, கணவன் போன்றவைகளை அடையாளம் காட்டக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினருக்கு புதிதாக காதல் வரக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த குரு பயிற்சியின் மூலமாக உண்டு. யார் கணவர் யார் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை. ஒரு நண்பராக இருக்கிறவங்க எல்லாருமே காதலன் காதலியாக மாறுவது. ஏன் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்கிறோம், நட்பு நிலையில் இருக்கிறோம், வாழ்க்கையில் நம்ம 2 பேரும் ஏன் காதலன் காதலியாக ஒரு இணையக்கூடாது, அதற்கு பிறகு கணவன் மனைவியாக மாறக்கூடாது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளலாமே என்பது போன்ற இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணைவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பாக இருக்கும். இந்த வருடம் முழுவதும் யாராவது ஒருவர் மூலமான நல்ல ஒரு அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகம் ஆகப் போகின்றவர் வாழ்நாள் முழுக்க ஒரு உறவாகவோ நட்பாகவோ தொடருகின்ற நல்ல உறவுகள் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் இப்போது உண்டு. அப்பா அம்மா சொத்துக்களை அனுபவிக்க முடியாதவர்கள் அல்லது அப்பா அம்மாவோடு சேர முடியாத தொலைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் பிறந்த நாட்டிற்கு, பிறந்த ஊருக்கு வரக்கூடிய, சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய நல் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த குரு பயிற்சி அப்படியே முழுமையாக ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை செய்யும் அப்படின்னே சொல்லிடலாம். குறிப்பாக பெண்களுக்கு கணவர் குழந்தைகளின் பேரிலிருந்து வந்த அதிருப்திகள் விலகக்கூடிய தன்மை. கணவருக்கு சரியான வேலை இல்லை, அதனால் குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லை என்ற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே கணவருக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்லதொரு 7ஆம் இடத்தின் குருவின் பார்வை ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி அமைப்புகளை பார்த்து பயந்து கொண்டிருந்தவர்கள் அல்லது பிள்ளைகள் டைவர்ட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி படிப்பை விட்டு வேறு இப்போ சின்ன பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்கின்ற நிலைமையில் அடித்து திருத்தக்கூடிய வயதை தாண்டி விட்டவர்களே என்ன செய்வது என்பது போன்ற ஒரு கலக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே பிள்ளைகளை பற்றிய பெருமிதத்தோடு கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்பது இங்கே இருக்குது. ஜன்ம ராசி அப்படின்றது குரு வரும்போது கொஞ்சம் பொலிவான புத்துணர்வான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஆகவே எந்த நிலைமையிலும் சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருவதும், கடந்த காலங்களில் தோற்றுப்போன அமைப்புகளை இப்போது ஜெயிப்பதும், போன வருஷம் முழுக்க விரயமாக இருந்து வந்த தேவையில்லாமல் செலவு செஞ்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், இந்த கடையை நான் தேவையில்லாமல் பூட்டி போட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த வீட்டிற்கு இன்னும் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறேன், இவருக்கு இன்னும் செலவுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இது போன்ற தேவையற்ற விரயங்கள் அத்தனையும் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு உங்களுடைய சொந்த பணத்தை கொஞ்சம் சேமிக்கும் அளவிற்கு இருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த குரு பயிற்சி. மிதுனராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் லாப குருவாக இருந்தவர் இப்போது விரய குரு என்கின்ற 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். உண்மையில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அதிகமான செலவுகளை வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் செலவு பண்ணணும்னா வருமானம் வரணும்ல, அப்போ உங்களுக்கு வருமானமும் கூடத்தானே வரப்போகிறது. கடந்த 3 வருஷமாகவே அஷ்டமச்சனியில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்களே, அப்போ இதுக்கு மேலே எங்கே பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துவிட போகிறது. ஆகவே தற்போது 12ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய சுபர் வீட்டில் வரக்கூடிய இந்த குரு சுப செலவுகளை உங்களுக்கு தரப்போகிறார்னு அர்த்தம். என்ன, பொருட்சேர்க்கை போன்ற அமைப்புகள் இருக்க போகிறது. வண்டி வாகனம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வீடு வாங்கிறதுக்கானது, ஒரு வாகனம் வாங்கிறதுக்கான நல்ல செலவுகளை இந்த வருஷத்திலேயே மிதுனராசிக்காரர்கள் செலவுகள் செய்து வண்டி வாங்க போகிறீங்க. நல்ல விதமான 2 சக்கர வாகனத்திலேருந்து 4 சக்கர வாகனத்துக்கு மாற போகிறீங்க.
சொந்த வீடே இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கடன் வாங்கியாவது வீடு அமையக்கூடிய அமைப்பு, ஒரு சிறிய ஃப்ளாட்டாவது வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் மங்கள விஷயமே நடக்கவே இல்லைங்க. ஒரு 3 வருஷமாக அஷ்டமச்சனியிலிருந்தே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற முடியவே இல்லை, பையனுக்கு பொண்ணு பார்க்குற முடியவே இல்லை, இந்த மாதிரியான வீட்டில் எந்த விதமான நல்ல நிகழ்வுகளும் நடக்கவே இல்லை, ஒரு சுப நிகழ்ச்சியை செய்து பார்க்க முடியவில்லை என்கின்ற அளவிற்கு இருந்தவர்கள் அனைவருக்குமே செலவு செய்து அதற்கேற்ற வருமானம் வந்து கடன் வாங்கினாலும் கூட சுப கடன்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு செலவிற்கு மேல் செலவுகள் வந்து அதன் மூலமாக சந்தோஷம் வரக்கூடிய நல்ல ஒரு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி இருக்குங்க. சுப கடன்கள் வரும். பொதுவாகவே வந்து அசுபர்கள் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா கடன்கள் அசுப கடன்களாக வரும். சுபர்கள் 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுப கடன்கள் வரும். சுப அசுப கடன்கள்னால் என்ன? ஒரு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு அதன் மூலமாக 1 லட்சம் செலவாச்சு 2 லட்சம் செலவாச்சு அப்படிங்கிறது அசுப கடன், திரும்பி வராத கடன். அதே நேரத்தில் ஒரு வீடு வாங்குறதுக்கோ அல்லது ஒரு நிலம் வாங்குவதற்கோ அல்லது ஒரு சொத்து சேர்க்கை தங்க நகை வாங்குவதற்கோ ஒரு மனதிற்கு பிடித்தவருக்கு பரிசீலிப்பதற்காக ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்திற்காக செலவு செய்வதற்கோ பணச்செலவு ஏற்பட்டதென்றால் அதில் ஒரு பொருட்சேர்க்கையும் இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு நல்லதொரு குறிப்பெயர்ச்சியாகவே மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. மிதன ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு நீங்கள் கஷ்டப்படவே மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எப்பொழுதுமே அஷ்டமச்சனி தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, மிகப்பெரிய சோகத்தை, தூக்கமில்லாத நிலைமையை கொண்டு வரும். அது மாதிரியான எந்த விதமான குறைகளும் இப்போது வராது. 9ஆம் இடத்தில் இப்போது சனி இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் மற்றும் யோகாதிபதியான புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்களும் அடுத்தடுத்து நல்ல யோக அமைப்புகளிலே இருக்கின்றன. ஆகவே கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அத்தனையையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போ 12ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். என்ன கொஞ்சம் கடன்கள் கொஞ்சம் வரும், ஆயினும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கே இருக்கும். வளர்ச்சிக்கான கடன்களாகவும் இருக்கும். வியாபார பெருமக்கள் சுயதொழில் செய்பவர்கள் எல்லாருக்குமே பேங்க் லோன் மூலமாக வியாபாரம் வந்து சுயதொழிலில் ஒரு கொஞ்சம் உற்பத்தி பண்ணி வேறு ஏதாவது ஒரு பொருளை தயாரித்து அதன் மூலமாக லாபம் வந்து கடனையும் அடைப்பதோடு நமக்கும் லாபம் வரக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிக்கான சில பல விஷயங்கள் இப்போது உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் என்பதும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வெளிநாடு போக வேண்டும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுன்ற மாதிரியான முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு 4, 6ஆம் இடங்கள் இப்போது வலுவாக இருப்பதால் தாயார் தகப்பனார் உங்களை வந்து வெளிநாட்டிற்கு அனுப்பக்கூடிய அமைப்புகள் அல்லது அலுவலகத்திலே உங்களை வேலைக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பக்கூடிய சூழல்கள் எல்லாம் உருவாகக்கூடிய வெளிநாட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் இதுவரைக்கும் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் மிக வலிமையாக கிடைக்கக்கூடிய எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு யோக குரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 12ஆம் இடத்து குரு பயிற்சி. கடகராசிக்காரர்களுக்கு இப்போது லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். பொதுவாகவே 11ஆம் இடத்துல குரு அமரும்போது மிகப்பெரிய லாபங்களை, வெற்றிகளை கொடுப்பார் என்பது அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு விதி. எந்த வயசில் இருக்கிறீங்களோ பணமாக லாபத்தை கொடுக்கலன்னா கூட மனமகிழ்ச்சி தரக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் வெற்றிகளை கொடுப்பார். ஆனால் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான பலனை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் கடுமையான ஒரு மனக்குழப்பத்தில் ஒரு பணப்புழக்கம் இல்லாத நிலைமை, எதிலும் தோல்வி, எதிலும் தடை போன்ற அமைப்புகள், நிம்மதி இல்லாத நிலைமையில தான் கடகராசிக்காரங்களில் 90% பேர் இருக்கிறீங்க. 2023ஆம் ஆண்டு கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மனக்குழப்பம். 2024ஆம் ஆண்டு பிறக்கின்ற போதே ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் நல்ல பலன்கள் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் கோச்சார பலன்களில் கூட ஒரு மாதிரியான நுணுக்கமான பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடனாகிய நான் இப்போது நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை தான். அஷ்டமச்சனியின் சுகம், அஷ்டமச்சனியுடைய சோகம், அஷ்டமச்சனியோட துக்கம், அஷ்டமச்சனியுடைய தடைகள்லேருந்து ஒரு பாதுகாக்கின்ற விதமாகத்தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய பண வரவுகள் அப்படி இப்படி உங்களுக்கு கொடுத்துடாதுங்க. உண்மையை சொல்லப்போனால் கோச்சார நிலையில் சனியின் ஆதிக்கமே தூக்கலாக இருக்கும். ஏனென்றால் சனி என்பவர் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் வியாபித்திருக்கின்ற ஒரு நிலையை கஷ்டமோ நஷ்டமோ 2.5 வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அஷ்டமச்சனி, 7.5 சனியில் ஜென்மச்சனி போன்றவைகள் நடக்கும் பொழுது பிற அமைப்புகள் கிரக பயிற்சிகள் எடுபடாது. ஆக 11ஆம் இடத்தில் இப்போது உங்களுக்கு குரு பயிற்சி வந்திருப்பது மிகப்பெரிய நல்லவைகளை செய்துவிடும் அப்படின்னு உங்களுக்காக பொய் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஆயினும் அவர் இங்கே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்க போவதால் உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில், தைரிய ஸ்தானத்தில் இப்போ கேது இருக்கிறார். அந்த கேது குருவின் பார்வையில் சுபத்துவப்படுத்த போவதால் அஷ்டமச்சனி தருகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பூச நட்சத்திர காலங்களும் ஆயில்ய நட்சத்திர காலங்களும் இருப்பீங்க. ஏற்கனவே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பல சோதனைகள் முடிந்து விட்டது என்றுதான் உண்மை. ஆகவே இந்த குருப்பெயர்ச்சி
அப்படி ஒன்றும் சாதகமான ஆகா ஓகோன்ற பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்து விடாது. ஆனால் கடந்த 1.5 அல்லது 2 வருட காலமாக தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம், ஊக்கம் போன்றவைகளை கொடுக்கும். கொஞ்சம் பணவரவு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் முழுக்க முழுக்க பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியாத நிலைமையிலேயே இப்போதைய குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. ஏனென்றால் சனிக்கு அடங்கித்தான் குரு அங்கே பலனை தருவார் என்பதுதான் ஒரு ஜோதிடத்தை முழுமையாக அறிந்தவர்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கும். என்ன கொஞ்சம் தைரியம்லாம் பிறக்கும். இது வரைக்கும் ஒரு குடும்பத்தை ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்தவங்க என்ன பண்ணுறது, நீ பண்ண தப்ப நீ தான் அனுபவிக்கணுன்ற மாதிரி சில பல அமைப்புகளில் நம்மளை வேதனைப்படுத்தி பார்த்த உறவுகளும் நட்புகளும் இப்போ கொஞ்சம் ஏதாவது உனக்கு உதவி தேவையா, நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்ட்டு 10 ரூபா கேட்குற இடத்துல 2 ரூபா கொடுக்கக்கூடிய அளவிற்கு இப்போ ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் கிடைக்கும். இதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலும் ஆகா ஓகோன்லாம் பலன்கள் நடந்துராது. ஆகவே கடந்த ஒரு வருடத்தைப் போலவே ஒரு கிணற்றில் போட்ட கல்லாக 2023 2024 இந்த 2 வருடமும் ஒரு தம்மன்று இருக்கக்கூடிய அமைப்புகள் அஷ்டமச்சனியினால் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதால் எதிலையும் பெரிய அளவில் அகலக்கால் வைக்காமல், நண்பர்களை முக்கியமாக நம்பாமல், சொந்தக்காரர்களை அதைவிட நம்பாமல், ஏனென்றால் சொந்தக்காரர்கள் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு அதை 10ஆக பெரிதாக்கி சொல்வார்கள். அல்லது நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தை 10ஆக ஊதி பெருக்கி செய்யக்கூடிய அமைப்பில் மாறுவாங்க. அப்படிங்கிறதுனால சுற்றத்திலும் நட்பிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய குரு பயிற்சியாகத்தான் இது இருக்குது. சனிக்கு அடங்கி தான் குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். ஆகவே பெரிய அளவில் பண விஷயங்களில் மாற்றங்கள் இருக்காது. வேலை, தொழில் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அகலக்கால் எதுவும் வைத்து விட வேண்டாம். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிப்பதற்கு ஆசைப்படக்கூடிய சில நிகழ்வுகள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2024 முழுக்கவே நடக்கும். அது இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு அதை தக்க வைத்து சாந்தப்படுத்தி கொள்ள வேண்டிய அளவுக்கு தான் இருக்குமே தவிர, சனியை மீறி குரு எந்த விதத்திலையும் பெரிய பலன்களை அவர் செய்துவிட முடியாது. ஆகவே 11ஆம் இடத்து குரு பயிற்சியாக இருந்தாலும் கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவிற்கு கொட்டி கொடுக்கும் என்பதை நிச்சயமாக கோச்சார பலனாக சொல்ல முடியாது. பிறந்த ஜாதக அமைப்பில் வலுவாக இருக்கக்கூடிய தசாபுக்தியில் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு பணலாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆயினும் 75% முயற்சி 25% வெற்றி என்கின்ற அளவில் தான் இப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியின் தாக்கத்தினால சில பல குறைவான பலன்கள் மட்டும்தான் நடக்கும். உண்மையில் என்ன நடக்கும் என்பதை அப்படியே வெளிப்படையாக நேர்மறையாக சொல்லக்கூடியது ஜோதிடம். அப்படின்னாலும் சில பல விஷயங்களே எங்களுக்கு வெளிப்படையாக உங்களுக்கு சொன்னால் தான் என்னென்ன நடக்குதோ அதை அதிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும். ஆகவே தற்காத்து கொள்ள வேண்டிய அளவில் நிதானமாகவும் கவனமாகவும் வேலை தொழில் விஷயங்களில் பொறுமையாகவும் யாரிடமும் சண்டை போடாமலும் பிறரிடமிருந்து சில கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளாமலும் சக்தியை விரயம் பண்ணாமலும் காதல் போன்ற அமைப்புகளை இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமலும் கண்டிப்பாக சில மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது இப்போதைய குருப்பெயர்ச்சி அஷ்டமச்சனியின் தாக்கத்தின் காரணமாக. சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு இப்போது தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கிற குரு பதவியை பறிப்பார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஐயா, எல்லா ராசிக்கும் அவர் அப்படி செஞ்சிடறது இல்லைங்க. சுபரின் வீட்டில் சுபருடைய அமைப்பாக இவரும் சுக்கரனுடைய வீட்டிற்கு போகிறார், அதுவும் சுபர் என்கின்ற நிலைமையில் உங்களுக்கு பதவி பட்டம் போன்றவைகளை தரக்கூடிய அமைப்பில் தான் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போதைய அமைப்பு இருக்கிறதே தவிர கண்டிப்பாக இருக்கின்ற இடத்தை அப்படியே ஏதேனும் ஒரு நிலையில் கெடுக்கின்ற அமைப்பாக கண்டிப்பாக இல்லை. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை 10இல் இருக்கக்கூடிய குரு தருவார். என்ன மாற்றம் தருவார்? வீடு மாற்றம் தரலாம், அல்லது தொழில் மாற்றம் தரலாம், தொழில் இட மாற்றம் தரலாம், வீட்டையே வேற எங்கேயாவது ஒரு இடத்துல, அதாவது ஒத்திக்கு போகக்கூடிய அமைப்பு, வாடகையில் இருந்தவர்கள் ஒத்திக்கு போகக்கூடிய அமைப்பு, ஒத்திக்கு இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு என ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நிலைமையில தான் இப்போதைய அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்தை நேரடியாக பார்ப்பார். 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், சுகம், கல்வி மேன்மை போன்றவைகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இப்போது முழுமையாக நல்ல விதத்தில் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. என்ன நடக்கும்? மாணவர்களுக்கு என்ன மேற்படிப்பு படிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கும். அப்பா அம்மா சொல்கிறத நம்புறதா, நம்ம மனசு சொல்கிறத நம்புறதா, திடீர்னு நண்பர்கள் இந்த காலேஜில் போய் சேர்றேன்றாங்க, அந்த காலேஜில் போய் சேர்றேன்றாங்க, அந்த மேற்படிப்பு படிக்கலான்றாங்க, யாரை விட்டு கொடுப்பது என்பது போன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய 10 பருவ மாணவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான வழிகாட்டுதல்கள் 4ஆம் இடத்து குருவின் பார்வையால் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான தன்மைகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டு. அதே போலவே நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனலாபங்கள் கிடைக்கும். தொழில் மூலமாக இது
வரைக்கும் வருமானம் இல்லாதவங்க, ஒரு சுய தொழில் பண்ணுறங்க, ஒரு தயாரிப்பு பண்ணுறங்க, அந்த தயாரிப்பு அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் எப்படி என்னால் விற்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான இணையத்தினுடைய தயவுகள் தேவைப்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது கடுமையான ஆதரவுகள் வந்து, அல்லது சமூக ஊடகங்களை பற்றிய விழிப்புணர்வுகள் வந்து, அதில் எப்படி ஜெயிக்கிறது, எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வருமானம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாகவே சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. சிலருக்கு கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இருக்கின்ற பழுதுபட்ட பழைய வாகனத்தை மாற்றிவிடக்கூடிய அமைப்பு, ஒரு கடன் கொடுத்து, அதாவது அம்மாவின் சொத்துக்கள் பேரில் ஏதேனும் ஒரு விதத்தில் கடன் வாங்கி அதன் மூலமாக தொழில் செய்ய வேண்டிய அமைப்பு என ஒரு வளர்ச்சிக்கான வித்திடுகின்ற ஒரு நல்ல விதமான அமைப்புகள் தான் இப்போது 10ஆம் இடத்து குருவால் ஏற்படும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு எல்லாவற்றுமே நல்லதாகத்தான் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் நடைபோட வேண்டிய நல்லதொரு குரு பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும். பெண்களுக்கு ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலையை பெண் செய்ய முடியுமா என்கின்ற தயக்கத்தில் அலுவலகத்தில் உங்களை ஒரு மாதிரி ரெகக்னைஸ் பண்ணாமல், அங்கீகாரம் பண்ணாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது பதவி உயர்வுகள் கிடைக்க போகிறது. அதாவது ஆம்பளைங்களை வேலை வாங்குகிற அளவுக்கு பெண்ணுக்கு மேனேஜர் போன்ற அமைப்புகள், லீடர் போன்ற அமைப்புகள், தலைமை பொறுப்பு வழங்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்ல அளவில் இருக்கும். அதை போலவே ஒரு வயது பெண்களுக்கு தூர இடங்களில் போய் பணி செய்யக்கூடிய அளவிற்கு பெற்றோர்களுடைய அனுமதி, தூர இடங்களில் போய் படிக்கக்கூடிய அளவிற்கு கல்விதான் முக்கியம் என்பதற்கிணங்க பெண்ணை தனியாக அனுப்ப பயந்து கொண்டிருந்த சிம்மராசிக்கார பெண்களின் பெற்றோர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த, அந்த மாற்றங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2024 குரு பயிற்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சக்ஸஸ், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி அமையும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 கிரகங்கள் நன்றாக இருந்து விட்டால் வாழ்க்கையில் வசந்தம் ஒரு சில வருடங்களுக்கு வரும் என்பதற்கு கன்னியும் ஒரு உதாரணமாக இருக்கும். 9ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறார். ஏற்கனவே 8ஆம் இடத்திலிருந்து அவர் வந்து ஒரு மாதிரியான சரிவுகளை கொடுத்தார் இல்லையா, அவர் ஆசை காட்டி மோசம் செய்தார் இல்லையா, அவைகள் அத்தனையும் அப்படியே விலகி ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை சுபத்துவப்படுத்தப்படுகின்ற விதத்தில் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவையும் குரு பார்ப்பது என்பது அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகள் அப்படியே உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஏற்கனவே புத்திசாலியாக இருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் வரக்கூடிய சிறப்பான குரு பயிற்சியாக இது இருக்கும். ஊடகங்களில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஊடகங்களில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, தொலைக்காட்சி துறையில் சக்ஸஸ் பண்ணணும், சினிமா துறையில் பிரபலமாக வேண்டும், எல்லா நிலையிலும் என்னுடைய திறமைகள் வெளிக்காட்டுவதற்கு சந்தர்ப்பங்கள், பாட்டு, இசை, பரதம் போன்ற அமைப்புகள், நம்முடைய கலாச்சாரத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற கலைகளோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக குருப்பெயர்ச்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். ஃபேமஸ் ஆக போகிறீங்க. ஒரு சர்வதேச அளவில் அவரவருடைய ஜாதக தசாபக்தி அமைப்பில் உங்களுடைய தெரு, உங்களுடைய ஊர், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய மாநிலம், இந்தியா, சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் உள்பட அந்தந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் துறையின் முதல்வனாக ஆகக்கூடிய மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும். எதிரிகள் வேற ஒளிவாங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, 6ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல நிகழ்வு. அது இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. ஆக என்ன, சனியும் குருவும் நல்ல பலன்களை தருகின்ற நிலையில் வந்துட்டாங்கனாலே யார் தடுப்பார் இந்த ஒரு விஷயத்தை? எதையும் இவ்வளவும் நான் சொல்கிறேன், அதற்காக நீங்கள் வீட்டுக்குள்ளே போர்வையை போர்த்தி கொண்டு உள்ளே உட்கார்ந்து படுத்து கொண்டிருந்தீர்களால் வெற்றி கிடைக்காது இல்லையா? ஆக உங்களுடைய முயற்சிகள் 25% இருந்தாலும் கூட 200% நன்மைகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்குது. எல்லா நிலைமைகளிலும் குரு பகவான் அப்படியே 3ஆம் இடத்தை வலுத்து பார்ப்பது உங்களுடைய முயற்சி, புகழ், கீர்த்தி போன்றவைகளை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளை இல்லாத, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய தன்மை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பார்க்கக்கூடிய, அதாவது யாரை கணவராக, யாரை மனைவியாக வர வேண்டும் என்று எண்ணியிருந்தீர்களோ, எங்கு உங்களுக்கு சம்மதம் கிடைக்கவில்லை என்று நினைத்திருந்தீர்களோ அங்கு அப்படியே சம்மதம் கிடைத்து நிறைவான ஒரு 6 மாதத்தில் நல்ல விதமாக கல்யாணம் நடந்து, இவருக்கு பொண்ணு கொடுக்க பயந்தமா, இவருக்கு மாப்பிள்ளையாக வரவதற்கு பயந்தமா என்பது மாதிரியான ஒரு குறைகள் எல்லாம் தீரக்கூடிய, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல சந்தோஷம், அந்தஸ்து, கௌரவம், மனமகிழ்வு போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சிக்கு இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமான ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை. எந்த துறையில் போனால் முதல்வர் ஆகலாம், எந்த துறையில் போனால் முதன்மை நன்மைகளை அடையலாம்,
எந்த துறையில் போனால் பணக்காரர் ஆகலாம் என்பது போன்ற அடையாளங்கள், வழிகாட்டுதல்கள் பெரியவர்கள் மூலமாகவும் உங்களுடைய மனமாற்றத்தின் மூலமாகவும் இருக்கக்கூடிய புத்துணர்வு மிக்க அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2024 குரு பெயர்ச்சி. துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் 7ஆம் இடத்தில் இருந்த குரு பயிற்சி இப்போ 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கு. ஐயா 8ஆம் இடம்னு சொன்னாலே அஷ்டம குரு அப்படி செய்யுமோ இப்படி செய்யுமோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அட்டமத்து சனி என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி தான் கெடுதல்களை செய்வாரே தவிர, இயற்கை சுபரான குரு 8ஆம் இடத்திற்கு வரும்போது மாற்றங்களை கொடுப்பாரே தவிர பின்னடைவுகள், நஷ்டங்கள், கஷ்டங்களை கொடுத்துறதில்லை. அதில் உங்களுக்கு துலாத்திற்கு ஒரு விதிவிலக்க சொல்லிவிடுவேன். என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரனுடைய இன்னொரு வீட்டுக்கு தான் அவர் வருகிறார். ஒரு சுபரின் வீட்டுக்கு இன்னொரு சுபர் வருகின்ற அனைத்து அமைப்புகளின் அடிப்படையில் சுபமான சில பல மாற்றங்களை அவர் இங்கே தரப்போகிறார் என்பது தான் அர்த்தம். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு உங்களை நகர்த்தக்கூடிய சில விஷயங்களை பண்ணுவார். வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சியில் கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் அத்தனையும் அப்படியே மாறக்கூடிய தன்மை. ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கல, ஒரு விசா கிடைக்கல, அல்லது விசா கிடைச்சிருந்தாலும் பெரியவங்க அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க, அலுவலகத்தில் என்னை விட ஒரு மகா திறமை குறைவானவரை கூட அனுப்புகிறாங்க, என்ன அனுப்பலை, இவங்களை எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு மாதிரியான கதவு திறக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் உண்டு. போன வருஷத்தில் பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் பணத்தை இழந்தவர்கள் ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சதுங்க. இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், இதில் போட்டேன்னா ₹1 போட்டேன்னா ₹10 ஆகிடும், இதில் போட்டேன்னா ₹1 போட்டால் ₹10,000 வந்துடும். இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் காட்டி 1 வருஷம் 2 வருஷமாக பங்குச்சந்தையில் நஷ்டத்தையே அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்றவங்களுக்கு எதிர்பாராத நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. கிணறு வெட்ட பூதங்கிளம்பு சொல்லுவாங்க. இப்போ துளாராசிக்காரங்க கிணறு வெட்டதுன்னா தெய்வம் கிளம்பும். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய 8ஆம் இடத்து குரு பயிற்சியாகவே அந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. 8-12ஆம் இடங்கள் எப்பொழுதெல்லாம் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அப்போது வெளிநாட்டு மேன்மைகள், அடிக்கடி பயணம் செய்வதன் மூலமாக, வடக்கு திசையில் அடிக்கடி பயணம் உங்களுக்கு இருக்கும். வட மாநிலங்களுக்கு போவது, வடக்கே போவது, அல்லது பயணத்தின் மூலமாக நல்லதொரு துணையை சந்திப்பது, பயணத்தின் மூலமாக ஒரு நட்பை சந்திப்பது என பயணத்தின் முடிவில் கிடைக்கக்கூடிய நல்ல மேன்மையின் மூலமாக வாழ்க்கைகள் அப்படியே திசை மாறக்கூடிய நல்ல தன்மையான யோக குரு பயிற்சியாக இது அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, தனம் வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாவகத்தையும் குரு பார்க்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து நேர பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதா என்பதால் உழைப்பிற்கேற்ற வகையில் ஊதியம் செய்யக்கூடிய, ஊதியத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா, வாக்கால ஜீவிப்பவர்கள்னு சொல்லுவேன். மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள், வழக்கறிஞர், சட்டம் துறை, நீதித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி தந்து அதன் மூலமும் நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக வரும். இதுவரை பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங், இந்த இடத்த ஒரு சாதுரியமாக ஒரு இடத்துல அப்படி இப்படி சொன்னால் தான் நமக்கு வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டார்கெட் தொழிலில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த டார்கெட் விலகக்கூடிய தன்மை, அதாவது இந்த வேலையை நீங்கள் சுலபமாக செய்தால் போரும் என்கின்ற அளவிற்கு கடினமான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுலபமான வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. நிம்மதியாக மாசமான 5ஆம் தேதி வரைக்கும் கூட சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான ஒரு தொல்லைகள் இருந்தவர்களுக்கு 1ஆம் தேதியே அல்லது அரசை போல 31ஆம் தேதியே சம்பளம் வரக்கூடிய, கையில் பணம் புரளக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. அனைத்து தரப்பு சகல வயது துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த 8ஆம் இடத்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரப்போகின்ற குரு பயிற்சி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது மகா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலையில் இந்த 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார். ராசியை குரு பார்த்துட்டார்னாலே அவர் சகல விதமான தோஷங்களையும் களையப் போகிறார், குறைகளையும் களையப் போகிறார்னு ஒரு அர்த்தம். அதுவும் உங்களுடைய ராஜ யோகாதிபதி வேறு அவர். 5ஆம் இடத்துல சகல விதத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் மற்றும் பஞ்சம எல்லா விதத்திலையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு நிலை கிரகமான குரு பகவான் இப்போது உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு மாறி அங்கிருந்து ராசியை பார்க்க போவது என்பது ஒரு பெரிய உற்சாகத்தை, மனத்துள்ளலை, எதையும் சாதிக்கக்கூடிய திறமையை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது என்பது தான் உண்மை. ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாமே கொடுத்து வச்சவங்க. கஷ்டத்தை அதிகம் சொல்லணும், நல்லதை சுருக்கமாக சொன்னாலே போரும் என்கின்ற அமைப்பு தான் இப்போதைக்கு உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகளை செய்ய போகிறார், நல்ல நட்புகளை உருவாக்கி கொடுப்பார். யாரை திருமணம் செய்ய போகிறோம் என்கிறதில் ஒரு தெளிவான ஒரு அபிப்பிராயத்தை, முடிவை கொடுக்குவார். யாரை மணாளனாக வரணும்னு நினச்சிருந்தீங்களோ, என்னுடைய கணவர் இப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட நடத்தையில் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட படிப்பில் இருக்க வேண்டும் என்கின்ற அத்தனை எதிர்பார்ப்புகளும் விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு நிறைவேறப் போகிறது.
மனைவி என்பவர் இப்படிப்பட்ட வடிவத்தில், அழகில், அப்படி இப்படி வருமானத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு இன்ப கனவுகளோடு இருந்தவர்கள் அனைவருக்குமே இப்போ அந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய 7ஆம் இடத்து குரு பகவான் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறார். நட்புகள் கை கொடுக்கப் போகின்றன. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கிய இடுக்கன் களைவதான் நட்புன்னு சொல்லும் இல்லையா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டு முயற்சிகள் பலனளித்து ஒரு 2 நண்பர்கள் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது தமாசா வா இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிறிய தொழில் ஒன்றை ஆரம்பித்து அது பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் பணம் தரக்கூடிய அளவிற்கு பெரிய ஆலமரமாக மாறக்கூடிய சில அற்புத மாற்றங்கள் நிறைந்த ஒரு 7ஆம் இடத்து குரு பயிற்சி இப்போது விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்கும் வந்திருக்கு. அவர் 11ஆம் இடத்தை பார்ப்பது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தன்மை. கடந்த காலங்களில் வழக்கில் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளானவங்க, சிகப்பு நிற கட்டிடத்துக்குள்ளே அடிக்கடி போயிட்டு வந்து கொண்டிருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடத்திலேயே அந்த சட்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. அதே போலவே அண்ணன் அக்கால்கிட்ட கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருந்தவங்க என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, தம்பி தங்கைன்னு பாசமாக கொஞ்சுறாங்களே தவிர அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரியான ஒரு கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பும் இப்போது சர்வ நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்தை குரு பார்ப்பார் என்பது முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய தன்மை. ஒரு பெரிய மனிதரை, உங்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவரை, பணத்தில் உயர்ந்தவரை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் மூலமான சில அறிமுகங்களின் மூலமாக ஒரு நிலையில், ஒரு தொழிலில் நிலைத்த வருமானத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மாதம் ஆனால் இதுதான் வருமானம்ன்றது ஒரு ஃபிக்ஸட் இப்போ கிடைக்கும். ஜிக்ஜாக் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் வருமானத்தில் இருந்து வந்த அத்தனை நிலைமைகளும் இப்போது மாறி மாதமானால் இதுதான் வருமானம், அந்த வருமானமே போதுமான அளவிற்கு இருக்கும் என்கின்ற அமைப்பு, குறைகள் எதுவும் இல்லாமல் குடும்பம் முழுவதும் குதூகலமாக இருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. குறிப்பாக 2012 உங்களுக்கு டைம் சரியில்லை. 2015, 16, 17 கடுமையான கஷ்டம். அந்த நேரங்களில் சமூக ஊடகங்களில் பரிதவித்து போனவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க தான். அது மாதிரியான கவலைகள் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு வரவே வராது உங்களுக்கு. ஆகவே எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத வகையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய வயதிற்கேற்ற நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது இந்த 7ஆம் இடத்து குரு பயிற்சி. அனைத்து தரப்பு சகல வயதுக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்களை தரப்போகிறது இந்த குரு பயிற்சி. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவான் கடந்த காலத்தில் 5லிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்தால் இப்போ 6க்கு மாறுறார். ஐயா 6ஆம் இடத்து குரு சில பல கெட்ட பலன்களை தருவார் அப்படின்ட்டு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றிற்கும் விதி விலக்குகளையும் வைத்திருக்கின்ற அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சுபரின் வீட்டிற்கு, சுக்கரனுடைய வீட்டிற்கு போகக்கூடிய குரு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்களை செய்ய மாட்டார். என்ன ஒன்று கடன்களை கொடுப்பார், உண்மைதான். 10ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, ஒரு நல்ல கடன்களை கொடுப்பார், தொழில் முன்னேற்றத்திற்கான கடன்களை கொடுப்பார். காகிதத்தில் மட்டும்தான் சில திட்டங்களை வச்சுருக்கிறீங்க, சில விஷயங்களில் அதை டெவலப் பண்ணணும், உதவியாளர்களே இல்லை, வேலைக்காரங்களே இல்லை, ஒரு 4 பேரை வச்சு வேலை செஞ்சு அந்த தொழிலை டெவலப் பண்ணால் இப்போ இருக்கிற ஆயிரக்கணக்கில் விட நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன், 40 பேரை வேலைக்கு வச்சா கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன். இந்த திட்டங்கள் எல்லாமே நிறைவேறப் போகின்ற ஒரு அமைப்பு. இது வரைக்கும் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணி கிடைக்காத ஒரு நிலை, என்னை நம்ப மாட்டேன்றாங்க, என்னுடைய திறமையை நம்ப மாட்டேன்றாங்க, பேக்ரவுண்டை கேட்குறாங்க. இதெல்லாமே அப்படியே வேறு விதமாக மாறக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் உருவாகக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. அதே மாதிரி ஹவுசிங் லோன்னு சொல்கிறோம் இல்லையா, வீடு வாங்கணும், வீட்டு மனையாவது வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் இருந்தாலும் கூட, சகல தகுதிகள் இருந்தாலும் கூட, ஏதேனும் ஒரு நிலையில் தட்டி போயிருக்கக்கூடியவர்களுக்கு சுப கடன்கள் கிடைக்கக்கூடிய, நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய, மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த குரு பயிற்சியாக இந்த அனைவருக்குமே 2024 குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா பெண்களால் இதுவரைக்கும் சோதனைகளை அனுபவித்தவர்கள், பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டு அவர்களுக்கு கீழே பணிபுரியும் போது சில பல இன்னங்களை அனுபவித்தவர்கள் அனைவருக்குமே இப்போது எந்த பெண்களால் தொல்லைகள் ஏற்பட்டதோ அவர்களிடமிருந்தே நல்ல பெயர் வாங்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே இலகிய மனசாக இருப்பீங்க, ரொம்ப நல்லவனாக இருப்பீங்க. இந்த நல்ல குணம்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒருவர் அடித்தாலும் கூட அவரை திருப்பி பழிவாங்க நினைக்காத நல்ல குணம் கண்ட நல்ல தூய இருதயமாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இப்போது இந்த குரு பயிற்சி கடன்களை கொடுத்தாலும் கூட ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பாட்டை போடுகின்ற அமைப்பு, ஒரு ராஜபாட்டை போடும்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்த வருஷம் அவர் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். அப்போது அந்தஸ்து கௌரவம் வரணுமே. அப்போ ஒவ்வொரு படியாக ஏறினா தானே முன்னேற்றத்திற்கு போக முடியும். அதற்கான சில படிக்கட்டுகளை கடன் மூலமாகவோ, வளர்ச்சிக்கான சில உதவியாளர்களை கொடுப்பதன் மூலமாகவோ, நல்ல வேலைக்காரர்களை கொடுப்பதன் மூலமாகவோ நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக பயிற்சியாகவே இந்த பயிற்சி இருக்குது. 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை குறிக்கக்கூடியது. ஆட்டோ வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கிறவங்க,
டூ வீலர் மூலமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், அதுவும் இந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த வருஷம் முழுவதும் சிறப்பான வெகுமானம். நல்ல அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் போடுறாங்க இல்லையா, அந்த 5 ஸ்டார் ரேட்டிங் ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய தன்மை. அன்றன்றைக்கு இரவில் நம்மளுடைய கணக்கு பார்க்கும்போது ஒரு எளிய இன்றைக்கு என்ன வருமானம் என்பதை எளிமையாக நம்ம கணக்கு பார்க்கும்போது கூடுதல் வருமானம் வந்து அந்த வருமானத்தை அப்படியே குறைவில்லாமல் குடும்பத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான இரட்டிப்பு லாபம் வரக்கூடிய தன்மைகள் இப்போது 12ஆம் இடத்தின் சுபத்துவத்தின் காரணமாக ஏற்படும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய தன்மை, முதல் திருமணம் தோல்வியற்று 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், ஒரு நிலையில் அந்த குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான தீர்வுகள், சுமூக தீர்வுகள், தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய, குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய, இனிய துணை அமையக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நடக்கக்கூடிய சிறப்பான குரு பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 6ஆம் இடத்து குரு பெயர்ச்சி. மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதம் நடத்தப் போகின்ற குரு பெயர்ச்சியாக இது அமையும். அதிர்ஷ்டங்கள் வரும், எண்ணங்கள் நிறைவேறும், பணம் வரும், பிறர் மதிக்கத்தக்க கௌரவம் வரும், அந்தஸ்து கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான குரு பெயர்ச்சி. ஒரு 5 வருஷமாக படாத பாடுபட்டுட்டீங்க மகர ராசிக்காரங்க எல்லாருமே. குறிப்பாக 2020ஆம் ஆண்டிலிருந்து 4 வருடங்கள் தலைகீழாக உங்களுடைய வாழ்க்கையை ஜென்மச்சனி புரட்டி போட்டுருச்சு இல்லையா. இந்த ஜென்மச்சனியில் என்னெல்லாம் இழந்தீங்களோ அதில் உயிர் உறவுகளை இழந்தவர்களை தவிர ஜடப்பொருட்கள், பணத்தை இழந்தவர்கள், கௌரவத்தை இழந்தவர்கள், அது போச்சு, இது போச்சு, வீடு போச்சு, வாசல் போச்சு, தொழில் போச்சு, வேலை போச்சு, இந்த மாதிரியான உயிர் உறவுகளை தவிர அனைத்தையும் இழந்தவர்களுக்கு இழந்த அத்தனையும் திரும்ப வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். மகரம் சிகரத்தில் ஏறப்போகுது. மகராசிக்காரங்களுக்கு கஷ்டம்லாம் முடிஞ்சிருச்சு. புலி வருதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷமாக அதோ வருகிறது இதோ வருகிறது என்பது போன்ற ஒரு விடியலை எதிர்நோக்கி இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் விடிந்தே விட்டது, துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது என்பதுதான் உண்மை. ராசியை குறிபார்க்க போகிறார். சும்மா அப்படியே ஜிம் எந்திரிக்க போகிறீங்க. ஒரு 70 வயதுக்காரருக்கு கூட அப்படியே ஒரு 20 வயது குறைந்தார் போல் ஒரு 50 வயது இளைஞருடைய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான குரு பெயர்ச்சியாக இது இருக்கும். 70 வயதுக்காரருக்கே எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 20 வயது இளைஞனுக்கும் 30 வயது வாலிபனுக்கும் எப்படி இருக்கும்ன்றதை சொல்லவே தேவையில்லை. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரே வார்த்தையில் முடிச்சிருவேன், மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. ஆக தொட்டது துலங்க போகிறது, வெற்றிகள் கிடைக்கப் போகின்றன. எந்த இடத்துல அசிங்கம் கேவலம் போன்றவைகளை அனுபவித்தீர்களோ அந்த இடத்துலையே காலரை அப்படியே தூக்கி விட்டுட்டு வெற்றி வீரனாக போகக்கூடிய அத்தனை அமைப்புகளும். ராசியை குறிபார்ப்பது என்பது ஒரு ஒப்பற்ற ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட சில வருடங்களாகவே உங்களுக்கு ராசியை குறிபார்க்கவில்லை. அதனால தான் இந்த ஒரு 4-5 வருஷமாகவே உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தது. 2020 ஒரு 3 வருஷம் எத்தகைய பெரிய சோதனைகள் இருந்ததோ அந்த சோதனைகளிலிருந்து விலக்கு வரக்கூடிய, விடியல் வரக்கூடிய, துன்பங்களிலிருந்து விலகக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி அது இருக்கும். மகர ராசிக்காரங்க ஒன்று இருந்தாலே இப்படி 2 மகர ராசிக்காரங்க இருந்த குடும்பம்லாம் சின்ன பின்னமாகி இருந்தது. அவைகள் எல்லாமே இப்போது அப்படியே பழைய இயல்பு நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு. வேகமாக போய்கொண்டிருக்கின்ற கார் ஒரு ஸ்பீடு பிரேக்கரை பார்த்தோன்னா சக்கன பிரேக் அடிச்சு அப்படியே ஏறி இறங்கும் இல்லையா, அது மாதிரியான அமைப்புகள் தான் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு நடந்தது. அவைகள் எல்லாம் அப்படியே வழக்கமான ஒரு அமைப்பில் மீண்டும் வேகமாக எல்லாம் நடக்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை மட்டும் சிறு குறு விவசாயிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சின்ன இயந்திரத்தை வச்சுருக்கிறேன், ஒரு லேத் பட்டறை வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன மிஷினரி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், இந்த மாதிரியான சிறிய சிறிய தொழில்கள், குறுந்தொழில்கள் எல்லாத்துலேயும் வச்சுருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய தொழிலதிபர்களாக மாறக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மை. குடும்பத்தில் மகர ராசிக்கார பெண்களுடைய நிலைமை ரொம்ப கஷ்டம். கணவர் நல்லா இல்லை, எப்படி இந்த மனுஷன் கடன் வாங்கினார், எங்கே கொடுத்தாரு, ஏது கொடுத்தாரு ஒன்றும் தெரியல, கடன்காரங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, குடும்பமே ஒரு மாதிரி இருளடிச்சு போன மாதிரி இருக்கே என்கின்ற அத்தனை அமைப்புகளும் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மாற இருக்கின்ற குறுப்பெயர்ச்சியின் மூலமாக நன்மைகள் நடக்க இருக்கின்றன. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் போகிறது. பிள்ளைகள் நன்றாக படிக்கப் போகிறார்கள். ஆகவே வயதிற்கு ஏற்றாற் போல அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருவருக்குமே நல்லவைகளை மட்டுமே முழுக்க 100% தரக்கூடிய ஒரு அன்பான ஆறுதலான துணை ஆறுதல் தேவை வருகின்ற நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. அனைத்து தரப்பு சமுதாயத்தின் மேல் கீழ் இருக்கக்கூடிய எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த 2024 குறுப்பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்களை தரக்கூடிய நிலைமையில் இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. என்னங்கய்யா, ஏற்கனவே இருந்த 3ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய இடம் கிடையாது, இப்போ 4ஆம் இடத்துக்கு தானே வந்திருக்கிறாரு, அப்படியும் என்ன ஒரு நல்ல மாற்றங்களை தரப்போகிறது என்று கேட்டீர்களே. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல
ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இந்த வருஷமும் உங்களுக்கு கடுமையான தூக்கலான அமைப்புகளாக இருக்கும். ஏற்கனவே சதய நட்சத்திரக்காரங்க தூக்கமே இல்லாமல் தான் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% கும்பராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இளைய பருவத்தினர் என்பது தான் உண்மை. உண்மையில் ஜென்மச்சனியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குமே தவிர குரு பயிற்சிலாம் ஒன்றையும் நகர்த்தி விடாது. ஜன்மச்சனியும் அஷ்டமச்சனியும் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் மற்ற குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி போன்றவைகள் எந்த விதமான ஒரு பலனையும் செய்யாது. ஏனென்றால் சனி இப்போது உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து சில பல அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கும்பராசிக்காரர்கள் இளைஞர்கள் யாருமே 99% நல்லா இல்லை. மீதம் 1% அந்த ஜாதக தசாபக்திகளுக்கு ஏற்பமோ அல்லது உங்களுடைய சந்திரனுடைய பலத்துக்கு ஏற்பமோ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்காமல் இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட உயிர் உறவுகளில் ஏதாவது ஒரு மன அழுத்தம், மன கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மருந்து தடவினார் போல, அதாவது தீப்பட்ட புண்ணில் மயிலிறகால தடவுவாங்க இல்லையா, அது மாதிரியான சில பல அனுபவங்களை மட்டுமே இந்த குரு பயிற்சி தருமே தவிர பெரிய சோதனைகளையும் கொடுத்துறாது, சாதிக்கக்கூடிய தன்மைகளையும் கொடுத்துறாது. 4ஆம் இடத்தில் அவர் இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நன்மைகளை தந்து விடாது. ஆனாலும் ஜன்மச்சனி என்பது கிட்டத்தட்ட 75% உங்களுக்கு விலகிக்கிட்டே இருக்குது. அடுத்த வருஷம் ஏப்ரல் முதல் உங்களுக்கு ஜன்மச்சனி விலகுகிறது. ஆகவே அடுத்த வருடத்தில் இன்னொரு 11 மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் விலக போகுது. இந்த 11 மாதத்தில் உங்களை மெதுமெதுவாக நகர்த்தி கொண்டு பொருளாதார சிக்கல்களிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்பிற்கு சில பல பாதைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலான்னா கூட ஒருத்தர் தூரத்தில் பார், அந்த வரைக்கும் பார் பாதை, அந்த தெரியுது பார் வெளிச்சம், அதுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஆகவே கைப்பிடித்து கூட்டி போக முடியாத நிலைமையில் தூரத்தை தெரிகின்ற வெளிச்சத்தை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பில் தான் இப்போதைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து குரு பயிற்சி வந்திருக்கிறது. ஜீவன அமைப்புகளில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும். யாரையும் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏற்கனவே நீங்கள் தொழில் ஆரம்பித்தது கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவில் பிரமாதமாக இருக்காது. அதாவது கடலில் கரைத்த பெருங்காயம் போல் ஒரு போடக்கூடிய முதலீடுகள் அப்படியே உள்ளே போய்கிட்டு தான் இருக்கும். யாரையும் நம்ப முடியாது. மிக முக்கியமாக சொந்தக்காரர்கள், அப்படியே நண்பர்கள், உயிர் நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு எல்லா விதத்திலும் நம்மை கைவிட்டு விட்டார்களே என்பது போன்ற ஒரு தோற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் மன அழுத்தங்கள். சதய நட்சத்திரக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல காதல் தோல்வி போன்ற அமைப்புகள், பெண்களை பற்றிய ஆண்களை பற்றிய மன அழுத்தங்கள் இருபாலாக இருக்கும். பெண்ணுக்கு ஆணை பற்றிய மன அழுத்தம், ஆணுக்கு பெண்ணை பற்றிய மன அழுத்தம். குடும்பத்தில் கூட உங்களை எல்லாம் தண்டச்சோறுன்னு கேட்குறது கூட ஒரு 30% கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. நான் உண்மையை கொஞ்சம் வெளிப்படையாக உடைச்சே சொல்லிடுறேன். சோஷியல் மீடியாவில் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் ஒரு 20 வயது 25 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் சோம்பலாகவே வீட்டில் தூங்கி இருப்பதை பார்த்து கொண்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட தண்டச்சோறுன்னு தான் பேர் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே இது மாதிரியான ஒரு ஜன்மச்சனியின் தாக்கம் தான் அங்கே கூடுதலாக இருக்குமே தவிர அதை குறைய வைக்கக்கூடிய அளவிற்கு கூட இப்போது 4ஆம் இடத்து குரு பயிற்சிக்கு பெரிய ஒரு பலன்கள்லாம் இருக்காது. ஆகவே வேலை கிடைக்க வேண்டிய, ஒரு பெரிய வேலை கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு சின்ன வேலை கிடைக்கும். மேனேஜராக போக வேண்டியவருக்கு இப்போ பியூன் தான் வேலை கிடைக்கும். அந்த பியூன் வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, உள்ளே போய் அந்த ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தகுதியை பார்த்து அவர்களே மேனேஜராக ஆக்குவார்கள் அடுத்த வருஷத்திலிருந்து. அது மாதிரியாக அடுத்த வருடம் சில பல நல்ல பலன்களை, சில பல அறிமுகங்களை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போதே சில பல இடங்களில் சில நடவடிக்கைகளுக்கு உள்ளே போகக்கூடிய நிலைகளை இப்போது செய்யும். ஆகவே கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு இந்த குரு பயிற்சி கொடுக்கும். ஏற்கனவே மனக்கட்டுப்பாடு இல்லாமல் தேவையில்லாத சில விஷயங்களை கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை. அதுவும் 6 மணிக்கு பிறகு பார்த்தோமே ஆனால் ஒரு தெருவில் ஒரு கடையில் மட்டும் வரிசையாக பைக்கு நிற்குமே, அந்த 6 மணிக்கு மேலே பைக்கு நிற்கிற கடைகளுக்கு போக தேவையில்லாத ஒரு குரு பயிற்சியாகவே இது இருக்கிறது. மனக்கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை. அதே நேரத்தில் 50 வயது மேற்பட்ட ஒரு நிலையில் 2ஆம் சுற்றாக பொங்கு சனியாக வேலை செய்யக்கூடிய 50 வயதுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். வீடு வாங்கின சேர்க்கையை தரும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அல்லது ஒரு சிறிய வீடு கட்டிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பித்து பொருளாதார பற்றாக்குறையில் நிறுத்தியிருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மீண்டும் ஒரு பொருளாதார ஒரு துணையை கொடுத்து, பொருளாதார உதவியை கொடுத்து வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய, நல்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய, குழந்தைகளுக்கு எதையாவது செஞ்சு கொடுக்கக்கூடிய, குழந்தைகளுடைய கல்வி கட்டணத்தை தாராளமாக செய்யக்கூடிய, ஒரு நீட்டு படிக்கணும்னு குழந்தை நினைக்கிறா, அல்லது மருத்துவ படிப்பு கிடச்சிருக்குது, இந்த வருஷம் கிடைக்கிறது, இந்த வருஷம் கிடைச்சாலும் கொஞ்சம் அதற்கான லட்சக்கணக்கில் பணம் செலுத்த வேண்டியிருக்குது. அந்த லட்சக்கணக்கில் குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம், வேலைக்கான அமைப்புகள், குழந்தைக்கான திருமண அமைப்புகள் அத்தனையையும் நிறைவாக நீங்களே செய்யக்கூடிய அளவிற்கு 50 வயதுக்காண்டவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் சொத்து சேர்க்கை, குடும்பத்தில் ஏதேனும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த இரட்டைத்தன்மையோடு செயல்படுகின்ற குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது 2024 குரு பயிற்சி கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு போகிறார். பொதுவாக 2ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. பண வரவுகளுக்கு,
3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்ய மாட்டார். முயற்சிகளுக்காக செய்யக்கூடிய அமைப்பில் சில பல வழிகளை காட்டக்கூடிய அமைப்பு தான் 3ஆம் இடத்துல உண்டு. இளைய சகோதர மேன்மைகளை கொஞ்சம் செய்வார். அதாவது தம்பி தங்கிகளுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு, அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொடுப்பார். இன்னொன்றையும் சொல்லுவேன், வருமுன் உரைப்பது ஜோதிடம். இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறத விட அடுத்த வருஷம் இப்படிலாம் நடக்கும் கொஞ்சம் உஷாராருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது. இன்னொரு நிலையாக இந்த வருஷத்துலேயே ஜென்மத்தில் ராகு இருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய சாதகமான ஆகா ஓகோன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இங்கே மீனராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் ஓகோன்னு சொல்லணும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கன்றது உண்மை கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ராசிக்காரருக்கு கொஞ்சம் சில பல அமைப்புகளில் சங்கடங்கள் இருக்கும், ஒரு ராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்கும், ஒரு ராசிக்காரர் டபால்னு கிணத்துக்குள்ளே விழுந்த மாதிரி தான் கிடப்பார். இருப்பினும் இந்த ராசி பலன்கள் பொதுவானவை என்பதை நான் அடிக்கடி என்னுடைய சன் டிவி தொலைக்காட்சி அமைப்புகளிலேயே நான் அந்த ராசி பலன்கள் என்பது ஒரு பொதுவானவை, உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளோடு ஒப்பிட்டு இதை பார்க்கணும்னு சொன்னாலும் இந்த ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி காலங்களில் இந்த சனியின் தாக்கம் தூக்கலாக இருப்பது இப்போது மீனராசிக்கும் பொருந்தும். அடுத்த வருஷம் ஜென்மச்சனி வரப்போகுது. இந்த ஜென்மச்சனி வரும்போதே அடுத்த வருஷம் 4ஆம் இடத்துக்கு குரு போவார். இப்போயே அந்த 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். முயற்சிகளை கவனமாக செய்ய வேண்டிய, எதையும் ஆரம்பிக்க தேவையில்லாத ஒரு குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும். ஏனென்றால் இப்போது சில ஆசை வார்த்தைகள் தூண்டில் போடப்படும். அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் பக்கத்திலே போயிடாதீங்க. ஒரு கெஸ்ஸிங், யூக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு. இன்னொன்று ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு இந்த மாதிரியான எதுலேயுமே அறிமுகம் இல்லாதவர்களை நம்பிடாதீங்க. இந்த பாருங்கள், திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, ஓடிபி கேட்டாங்க, டபால்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஓடிபி சொல்லிவிட்டு பேங்க்லேருந்து அவ்வளோ பணமும் போயிடுச்சு. இந்த மாதிரியாக பண விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இப்போதிலிருந்தே அப்படியே படிப்படியாக ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த வருஷம் 2024 ஏப்ரலில் 25 ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா பண விஷயங்கள், பணம் இருந்தால் தானே எல்லாம். பணம் இல்லை என்றால் இன்னொரு எழுத்து மாறக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்களே, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடக்கும். ஆகவே யாரையும் நம்ப தேவையில்லாத, அகலக்கால் எதுவும் வச்சிடாத, அதிலையும் குறிப்பாக சொந்தக்காரர்கள் நண்பர்களை நம்பி கிணத்துல மண்குதிரையை ஆற்றுல நம்பி மண்குதிரையை வச்சு ஆற்றுல இறங்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் செய்துவிட தேவையில்லாத ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு கை கொடுக்காது, அதற்கடுத்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியும் கை கொடுக்காது. ஆக ஒரு 2 வருஷம் கை சுருக்கம்னு சொல்லப்படக்கூடிய வருமானத்தில் குறைவு ஏற்படலாம், வர்ற வருமானத்தில் அப்படியே விரயங்கள் அதிகமாக இருக்கலாம், தகுதிக்கு மீறி செலவு செஞ்சுட்டு நம்ம கஷ்டப்படக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்கிறதுன்றதே மறந்துடுங்க. இந்த பந்தா பண்ணுற வேலைகள் எல்லாமே, ஏன்னா மீனராசிக்காரங்க இயல்பாகவே நல்ல குணம் உள்ளவங்களாக இருப்பீங்க. அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் மனசு உங்களுக்கு பொறுக்காது. இந்தா அப்படி என் கிரெடிட் கார்டு தேய்ச்சிக்கோ, நீயே பணம் கட்டிடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கவே கூடாது. யாராக இருந்தாலும், ஏன்னா நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு மூலமாக தேய்க்கப்பட்ட பணத்தை அவர் கட்டவில்லை என்றால் கட்டுவதற்கான பொறுப்பு நீங்கள் தான். ஆகவே எந்த வகையிலும் கிரெடிட் கார்டை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கேரண்டி கையெழுத்து போடுறது, நண்பர் கஷ்டப்பட்டார்னு நம்ம போய் முன்னாடி நின்று ஏதாவது கையெழுத்து போடுறது, நம்மளே இவருக்கு பதிலாக நான் கட்டுறேன்னு சொல்கிறது, அல்லது அவருடைய நடவடிக்கைகளுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கொள்வது என்பது போன்ற தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய தொழில்களை ஆரம்பிக்காமல் இருப்பது, புதிய வேலைக்கு மாறணும்னு, அதாவது இப்போ இருக்கிற வேலையை விட மேனேஜர் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை தீர விசாரித்து, ஆனாலும் சொல்கிறேன், கண்டிப்பாக பின்னடைவுகள் தான் ஏற்படும். பரவாயில்லைங்க, நல்ல கம்பெனியாக இருக்குது, இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிற, அங்கே மேனேஜராக கூப்பிட்றாங்க, மேனேஜராக போனதுக்கப்புறம் வேறு மாதிரியான பின்வழிகள் ஏற்படும். அங்கேருந்து யூ ஆர் அன்ஃபிட்னு வரும். அதாவது ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாலும் கூட அதுலேயும் ஒரு இக்கண்ணா வைக்கக்கூடிய சூழல்கள் தான் இப்போ மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே ஜென்மச்சனியின் தாக்கம் அடுத்த வருஷம் வரும் பொழுது ஒரு நிலையில் இப்போவே நம்ம உஷாராக இருந்துக்கிட்டா, ஜோதிடம் என்பது மனிதனுடைய வருங்காலம் இப்படி இருக்கும் என்பதை நீயே ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொள் என்பதற்காக பரம்பொருள் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல கலை என்பதால் ஜென்மச்சனி அடுத்த வருடம் ஆரம்பமாக போகின்றதற்கு முன்பாகவே எதையும் செய்யாமல், உறவுகளை நம்பாமல், நம்முடைய மனசை நம்பி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருந்து கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்காமல், குறிப்பாக காதல் என்கின்ற ஒரு தேவையற்ற வகையில் இளைஞர்கள் அந்த இடத்துல சக்தியை வீணாக்காமல், கண்டிப்பாக அடுத்த வருஷம் காதல் தோல்வி ஏற்படும். இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இந்த வருஷம் அறிமுகமாகின்ற ஆணும் பெண்ணும் அடுத்த வருஷம் அப்படியே போய் தனியாக பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்க. அவர் இப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டார். இளம்பெண்களுக்கு மிக மிக முக்கியமாக இந்த குரு பயிற்சி சொல்லக்கூடிய ஒன்று, இழக்கக்கூடாததை இழந்து விடாதீர்கள், யாரையும் நம்பாதீர்கள். ஆகவே எல்லாவற்றிலும் பொறுமையாக, நிதானமாக, தொழில் அமைப்புகளில், வேலை அமைப்புகளில் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது எல்லாவற்றிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய நிலையில் அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2024 குரு பெயர்ச்சி.